அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கு விண்ணப்பித்த தேர்வர்கள் தங்களுக்கான ஹால் டிக்கெட்டை தற்போது பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்வதற்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தெரிந்திருக்க வேண்டும். யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு மறந்து விட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் உங்களுடைய யூசர் ஐடி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் தெரியல அப்படின்னு சொன்னா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல trp.tn.gov.in என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். அங்க இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே மூணாவதா ஹால் டிக்கெட் டவுன்லோட் நியூ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு சைன் இன் பண்ணக்கூடிய பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். கீழே பாத்தீங்கன்னா forget your passwordனு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் டெட் பேப்பர் 1க்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கணும்னா ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2க்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தெரியணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பேப்பர் 2க்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் லாகின் ஐடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. அந்த மெயில் ஐடியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியை என்டர் பண்ணிட்டு சென்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான we have sent to your username and password to your registered mobile number அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க பதிவு பண்ணும் பொழுது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்துருப்பாங்க. யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் கலந்து இருக்கும். இப்போ திரும்ப இந்த பேஜ் இப்போ அதுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு இப்போ சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் லெட்டர் அப்பர் கேஸ் லோயர் கேசஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்கள் மொபைலுக்கு இப்போ நம்பர்ஸ் லெட்டர்ஸ் அண்ட் அப்பர் கேஸ் லோயர் கேஸ் எல்லாம் கலந்து அந்த பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நியூவாக ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே நியூ பாஸ்வேர்டு இங்கே என்டர் பண்ணிட்டு அப்டேட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய லாக் அவுட்டை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.